Hello students. இப்போ நம்ம பார்க்க போகிறது explain the different types of functions with an example. Students, function அப்படின்னா it is a block of code which is designed to do some specific task and it can be called any number of times when it has to be repeated. So அது already பார்த்திருக்கோம். இப்போ types of function அப்படின்னு பார்க்கும்போது we have four types: user defined function, built-in function, lambda functions and recursive function. So let us see them one by one. முதல்ல user defined function. இப்போ என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை நம்மளா ஃபுல்லா எழுதுறது. So that is called user defined function. நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் இல்லையா? So when you want a worker for your house, you have to appoint a worker and then call them whenever they have to come and do that work. So ஒரு குக்கிங்கோ இல்லை வாஷிங்கோ ஒரு ஆளை வைக்கிறீங்கன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் கிளியராக டிஃபைன் பண்ணுவோம். அதுவே வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியும். நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும், அங்கேருந்து வந்துடும். நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ இது ரெண்டுக்கும் அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அண்ட் லாம்டா ஃபங்க்ஷனுங்கிறதும் நம்ம ஃபங்க்ஷனை நம்ம தான் எழுதணும், பட் அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க மாட்டோம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ எ ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். we will see with Python. First one is user defined function. So we have to define the function ourselves. So what is the syntax for user defined function? Def is the keyword. Function name, parameters are optional. நம்ம என்ன வேல்யூஸ் ஏதாவது கொடுத்து அதில் எவாலுவேட் பண்ண போறோம்னா parameters கொடுத்துக்கலாம். Then the block of statements, whatever has to be executed inside the function. அதுக்கப்புறம் return. Every function will return some value after it has done something. So அதில் return expression. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க இருக்கு டிஃபைன் ஹலோ. ஸோ இது நோ ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன். இங்க ஹலோங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட் எதுவும் இல்லாதனால பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் கோலன், இன்டென்டேஷன் மறந்துடாதீங்க. தென் பிரிண்ட் ஹலோ பைத்தான், இங்கே வெறும் ரிட்டர்ன் கொடுத்துடுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். இதை கால் பண்ணணும் அப்படின்னா we have to just call as, இங்க பாருங்க இதை ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். இங்க print hello of, இங்க print hello of தேவையில்லை, வெறும் hello of கால் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து do something அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்க, வேல்யூ ஈக்குவல் டு 1, இன்டென்டேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க, இன்டென்டேஷனோட வரணும். வேல்யூ ஈக்குவல் டு 1, ரிட்டர்ன் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது do underscore something of அப்படின்னு கால் பண்ணாவே போதும், வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 1 அசைன் ஆயிட்டு ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ரிசல்ட் வில் பி 1 which will be returned from the function. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் an user defined function. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல நீங்க print of hello, ஹலோன்னு மட்டுமே கால் பண்ணா போதும். அது என்ன பண்ணும், உள்ள போய் ஹலோ பைத்தான் பிரிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே மட்டும் நிற்கும். ஆனா இங்க வெறும் ரிட்டர்ன் இருக்கு. இப்ப நம்ம பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு கேட்டதுனால ஹலோ ஃபங்க்ஷன் முதல்ல போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஹலோ பைத்தான் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட், இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டா என்ன ரிட்டர்ன் ஆகும், இங்க ரிட்டர்ன் 0 1 எதுவுமே இல்லை. ஓகே, சோ இந்த இடத்துல நன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். அந்த நன்னுங்கிறத ரிசீவ் பண்ணி இது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ நன்னுங்கிற ஆன்சர் வருது. ஓகே, ஸோ யூ கேன் பி கிளியர் வித் திஸ். நீங்க ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே பிரிண்ட் பண்ண போறீங்களா இல்லை அதை ரிட்டர்ன் பண்ணி இங்க எடுத்து யூஸ் பண்ண போறீங்கிறத கிளியரா இருந்தா சச் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ பில்ட் இன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ absolute of, ordinal of, right, and chr of, இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம்
ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. we are going to use them, so they are called built-in functions. இப்போ மேத்தமேட்டிக்கல் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான்ல பேசிக்காவே வந்துடும். பட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சில மாடியூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இம்போர்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அது பக்கத்துல இந்த மாடியூல் நேம் போடணும். இப்போ மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் மேத் அப்படிங்கறத மேல மென்ஷன் பண்ணணும். then you will be able to use all mathematical functions in a program. For example, இப்போ floor அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், மேத்தமேட்டிக்கல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் மேத்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு xyz சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு math dot floor of x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will be able to use this floor function which is available or which is already being defined inside this math module. So math dot floor of x னு கொடுத்தீங்கன்னா அதோட 26.7 இருந்தாலும் அது 26 மாத்திடும், right? And it is going to make it to the immediate lowest level. So floor, ceiling இது மாதிரி functions அதெல்லாம் இதுல இருக்கும். So அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா lambda function. anonymous ஃபங்க்ஷனுங்கிறதும் lambda ஃபங்க்ஷனுங்கிறதும் ஒண்ணுதான். So இங்க lambda function is a function that is defined without a name. So for example இங்க பாத்தீங்கன்னா def lambdaங்கிற கீவேர்டு நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். You see this example, sum equal to ஒரு வேரியபிள் equal to lambda. இந்த கீவேர்ட் நம்ம lambda ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணி ஆகணும். ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 இது எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். கோலன் ஆர்குமெண்ட் 1 பிளஸ் ஆர்குமெண்ட் 2 அவ்வளவுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே. இதுல தனியா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் மேலன்னு அவசியம் கிடையாது. இங்க டைரக்டா கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை இமிடியேட்டா நம்ம கால் பண்றோம். print the sum is sum of 30, 40 னா இது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த வேரியபிள்ல என்ன அசைன் ஆகும்னா இந்த 30, 40 இந்த லாம்டா ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்டா பாஸ் ஆயிட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன நடக்குது, ஆர்குமெண்ட் 1 பிளஸ் ஆர்குமெண்ட் 2 இது ஒரு ஒன் லைன் ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஆட் ஆயிட்டு அதோட ரிசல்ட் வந்து சம்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ இது ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ சம் இஸ் பீயிங் பிரிண்டட். இங்க -30 இது ரெண்டும் ஆட் ஆயிட்டு 70 வருது. -30 பிளஸ் 40 ஸோ பிளஸ் 10. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் த lambda function that adds argument. The final one is recursive function. A function which calls itself is known as recursive function and it works like a loop, but sometimes it makes more sense, right? So for example இதுல என்ன important அப்படின்னா the condition that is going to make the function to stop. For example இதுல வந்து a recursive function is called by external code. If the base condition is met, then the program gives meaningful output and exit, and otherwise function does some required processing and then calls itself to continue recursion. இதுதான் இதோட basic rules of recursive function. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபேக்டோரியல் ஆஃப் 4 னா 4 into 3 into 2 into 1, right? So அப்போ 1 வரும்போது அது ஸ்டாப் ஆயிடணும். otherwise 4 into factorial of 3 then the result into factorial of 2 இந்த மாதிரி ஒவ்வொன்றா நடக்கணும். ஸோ அதுக்காக இங்க இப்போ factorial of 0 இல்ல factorial of 1 அப்படின்னு 5 அப்படின்னு கால் பண்றீங்க அப்படின்னா இங்க ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் fact of n. இந்த 5 வந்து n-க்கு பதிலா பாஸ் ஆகும். இப்போ if n is not equal to 0, if n is equal to 0 னா return 1, ஏன்னா factorial of 0 is 1. இப்போ நீங்க fact of 0 னு கால் பண்ணீங்கன்னா இங்க வந்து n equal to 0 ஆன உடனே return 1 result 1 னு print ஆயிடும். and when it is 5, right, this if condition will be failed and it will go to else condition where return 5 into factorial of 5 minus 1 4, factorial of 4. அப்போ இதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்றோம் with some other value. okay, so 4 ஆ கால் பண்ணும்போது இங்க again போகும் 4 is not equal to 0, return 4 into factorial of
4 minus 1 3. அடுத்து திரும்ப போகும்போது 3 into factorial of 3 minus 1 2. அடுத்து 2 into factorial of 2 minus 1 1. திரும்ப 1 into factorial of 0 னு போகும். அப்போ factorial of 0 is 1. So 1 return ஆன உடனே 2 into 1 அது return 1 into 1 return ஆகும். Then 2 into 1 return ஆகும். Then 3 into 2 return ஆகும். Then 6 ஆயிடுமா. So 4 into 6. Then you will get 5 into 25. So அது மாதிரி it is going to go like this, and finally you will get the result of factorial of 5 being printed as 120, right? So this is the typical example for recursive function. These are the 4 kinds of functions.